500 யானைய டெக்கில் ஏத்திக்கிட்டு போயிருக்காங்க சார். கல்வெட்டு சான்று வச்சிருக்கேன். 1000 குதிரைகள், அரபு குதிரைகளை ஏத்திக்கிட்டு வந்திருக்கான். எத்தனை லட்சம் பேருனாக்க ஹொட்டூர் கல்வெட்டுல 9 லட்சம் பேர் படை வீரர்கள் ராஜேந்திரன் படையில இருந்தாங்களாம். இது நான் சொல்லல, ராஜேந்திர சோழன் சொல்லிக்கல. ராஜேந்திர சோழன் யாரை வெற்றி கொண்டானோ அந்த இரிவி பெதங்க சத்யாசிரியன் என்கின்ற ராஷ்டிரகூட்ட அல்லது மேலை சொலுக்கிய அரசனுடைய கல்வெட்டுல குறிச்சிருக்கான். அவன் குறிச்சிருக்கான். ராஜேந்திரன் ஒரு படுபாவி பய 9 லட்சம் பேரை கொண்டுகிட்டு வந்து எங்களை வெற்றி கொண்டான். கவுண்டர் ரெக்கார்டு எங்களுது இல்ல, நாம கிளைம் பண்ணல. நம்ம என்ன எக்ஸாஜரேஷன் குறிச்சிருக்கான். கூட்டம் பேர் உட்பட கல்வெட்டுல போட்டுருக்காங்க. இந்த பண்பை நீங்க சிந்திக்கணுமா இல்லையா? அயலகம் அல்லது இந்திய பேரரசினுடைய மறுபக்கங்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் கடைநிலை ஊழியனுடைய பெயர் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டது. ராஜராஜன் குறிச்சிருக்கானா இல்லையா? அவனை பற்றி தவறா சொல்லலாம். அவனை பற்றி நம்ம தவறா பேசுறதுனாக்கா கருத்து உரிமையில நீங்க என்ன வேணா பேசுங்க. தெரிஞ்சுக்கிட்டு பேசு, முழுக்க படிங்க. நான் தாழ்ந்து பணிந்து வேண்டிக்கிறது என்னன்னா, முழுக்க தெரிஞ்சுங்க, உண்மைகளை தெரிஞ்சுங்க, சான்றுகளை பாருங்க. அப்புறம் நீங்க என்ன வேணா தெரியாம அழகுறையா இருந்துகிட்டு உங்கள் புரிதலை அடுத்தவங்க மேல தயவு பண்ணி நீங்க செய்யணும்.